வணக்கம் நண்பர்களே. பல இழுபறிக்கு மத்தியில் விஜய் அவர்கள் நாளை மதியம் 3:15 மணிக்கு தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார். பொறுப்பேற்க போகின்ற விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வோம். இந்த முதல்வர் பதவி ஏற்க போகிற விஜய் அவர்களுடைய பிளாஷ்பேக் அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன வரியில தொடங்கி நிகழ்ச்சிக்குள்ள போறேன். தூய சக்தி தீய சக்தியிடம் மண்டியிட்டது எப்படின்னு கேக்குறீங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசினதை நம்ம இப்போ கேட்டு வந்துடலாமா? நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறார். வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிற. விஜய் அவர்களே, நீங்க யார சொன்னீங்களோ ஸ்டாலின் அவர்கள் நிழலுக்கு ஒதுங்குவவர்கள் அப்படியே கூட்டணியில சேர்த்துக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அந்த நிழலுக்கு ஒதுங்கியவர்கள் தான் இன்னைக்கு நீங்க உங்க பக்கமா ஒதுக்கி இருக்கீங்க. அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? கல்லாப்பெட்டி கூட்டணியில, அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில இருந்து கொஞ்சம் சில்லறைய அண்ணன் அள்ளியிருக்காரு, அவ்வளவுதான் இல்ல. அந்த கல்லாப்பட்டியில இருக்க காசு என்னன்னா கொள்ளையடித்த காசு அப்படின்னு நம்ம சொல்ல, விஜய் அவர்கள் சொல்றாரு. கொள்ளையடித்து கல்லாப்பட்டியில வச்சிருக்க காசுல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அவங்க எல்லாம் கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரா. கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து வாங்கினவங்க எல்லாம் அதுல பங்குதாரர்கள் ஆயிடுறாங்கல்ல. நீங்க தான் ரொம்ப தூய சக்தி, முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து தீய சக்தி. அந்த தீய சக்தியான முதல்வர் அவர்கள் கல்லாப்பட்டி நிறைய கொள்ளையடிச்ச பணம் வச்சிருந்தாரு. அந்த பணத்துல எல்லாருக்கும் கொடுத்தாரு. அந்த கொள்ளை பணத்தை வாங்கின அத்தனை பேரும் இன்னைக்கு உங்களை ஆதரிக்கிறாங்களே. அப்போ நீங்க கொள்ளையடிச்ச பணத்துல எவ்வளவோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்க தோணுதா இல்லையா? ஆனா அப்படி நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு கல்லாப்பட்டி கூட்டணி அது கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க கேட்க மாட்டோம். அந்த கொள்கை கூட்டணியில இருக்கிற சில நல்லவர்களை இப்போ உங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக, உங்க சுயநலத்துக்காக நீங்க அங்க இருந்து காலில் உழுவாத குறையா எல்லார்ட்டையும் கெஞ்சினதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். விஜய் அவர்களே, யாரை நீங்கள் தீய சக்தி அப்படின்னு சொன்னீங்களோ அந்த தீய சக்தியிடம் இந்த தூய சக்தி மண்டியிட்டு கேட்டிருக்குது. அந்த கல்லாப்பட்டி கூட்டணி கிட்ட மண்டிட்டு இந்த தூய சக்தி கேட்டிருக்கு. அந்த தீய சக்தியால தான் இந்த தூய சக்தி நாளைக்கு பதவி ஏற்க போகுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு பெரும்பான்மை கிடைத்து நாளைக்கு நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை. உங்களுடைய பெரும்பான்மைக்கு காரணம் ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை மட்டுமே காரணம். இதான் உண்மை. நீங்க உங்க ஆளுங்க, அதாவது நீங்கிறது உங்க ஆளுங்க, IUML இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீனை சந்திச்சு எவ்வளவு பரிதாபமா அந்த 2 சீட்டு கொடுங்க, எங்க அண்ணன் முதல்வர் ஆகிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு நீங்க கெஞ்சி கதறினப்போ இந்த கட்சி தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்க என்ன கேட்பதை விட MK ஸ்டாலின் அவர்களை கேளுங்கள், அவர் ஓகே சொன்னா நாங்க ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாரா? அப்ப உங்க ஆளுங்க என்ன சொன்னாங்க? நாங்க எப்படி பேசுறது? ஏன் பேச முடியாது? எந்த முகத்தை வச்சு அவங்க பேசுவாங்க? ஏன்னா அத்தனை அளவுக்கு அவரை கீழ்த்தரமாக விமர்சித்தவர்கள் தான் நீங்களும் உங்களுடைய கட்சியில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளும். அதனால அவர்கிட்ட கேட்க முடியாது, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொன்னதா IUML கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன் அவர்களே சொன்னார். நீங்கள் எத்தனை கீழ்த்தரமாக அவரை விமர்சித்திருந்தாலும் அவரு பெருந்தன்மையா நடந்துகிட்டனாலதான் நீங்க இன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபித்து நாளை முதல்வராக பதவி ஏற்க போகிறீங்க அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கீங்க. திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தின்னு சொன்னாரு. இந்த தூய சக்தி நேற்று ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து காமராஜ் அப்படிங்கிறவரு வெற்றி பெற்றிருக்காரு. அவரே பாவம் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு. அவரையும் இவங்க வந்து குதிரை பேரம் பேசி இழுத்துட்டு போய் அவரிடம் இருந்து கையெழுத்து வாங்கின மாதிரி வாங்கியிருக்காங்க. அவர் அதாவது ஒரு தலைவர், அந்த தலைவரின் கீழே இயங்குற ஒரு தொண்டரு, இந்த தொண்டர் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. தூய சக்தின்னு தன்னை பிரகடனப்படுத்தின விஜய் அவர்கள் அப்போ தூய சக்தியா இருந்தா யார்கிட்ட போய் கேட்டுக்கணும்? டிடிவி தினகரன் போய் கேட்டுக்கணும். இது மாதிரி நீங்க ஆதரவு கொடுங்க, ஒரு MLA வச்சிருக்கீங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க, நான் ஆட்சி அமைக்கணும் கேட்டுக்கணும். அதான் தூய சக்தி செய்யற ஒரு வேலை. ஆனால் நம்ம டிடிவி தினகரனுக்கே தெரியாம அவரை கூட்டு போயிட்டு பேரம் பேசி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவரை கொண்டு போய் தாவேக்கா MLAக்கள் தங்கி இருக்க இடத்துல வந்து தங்க வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தூய சக்தி செய்யற வேலையா? இவர் யாரை தீய சக்தி விமர்சித்தாரோ அந்த MK ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையோட தன்னோட கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்து இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது, இந்த மக்கள் தோற்கடித்தாலும் பரவாயில்லை, இந்த மக்களுடைய நலன் முக்கியம், திரும்பி ஒரு தேர்தல் வந்தா இவ்வளவு செலவாயிரும், மக்களுடைய பணம் வேஸ்டா போக கூடாதுங்கிறதுக்காக அவரு கூட நின்று அவர் கூட்டணியில் நின்று ஜெயித்த அத்தனை கூட்டணி கட்சிகளையும் பெருந்தன்மையோடு அனுப்பி வைக்கிற MK ஸ்டாலின் அவர்கள் தீய சக்தியா? இன்னொரு கட்சியில வென்று வந்த ஒரு MLAவை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம தூக்கிட்டு வந்து கையெழுத்து வாங்குறது தூய சக்தியா? எவ்வளவு காமெடியா இருக்கு பாத்தீங்களா? அதனால நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. தீய சக்தி அப்படின்னு யாரை விஜய் அவர்கள் சொன்னாரோ
அவரு தூய சக்தி அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலமா புரியுது. தன்னைத்தானே தூய சக்தி என்று யாரை பிரகடனப்படுத்தி கொண்டாரோ அந்த விஜய் தீய சக்தி அப்படிங்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. இது ஆரம்பம் தான். இன்னும் போக போக விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய தீய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிய வரும். இது ஆரம்பம் தான், இன்னும் இருக்குது நண்பர்களே. நாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.